ஜெயிக்கணும் அப்படின்றவங்க நிறைய தியாகம் பண்ணணும், நிறைய விட்டு கொடுக்கணும். சும்மா இருக்கிறவங்கள ஜெயம் தேடி வராது, அமைதியாக இருக்கிறவங்கள ஜெயம் தேடி வராது, தரிசனம் இல்லாதவர்களை ஜெயம் தேடி வராது. நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல எல்லாரை விட பாடுபடணும். 10 பேருக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 10 பேரை விட நீங்கள் வேகமாக இருக்கணும். அந்த 10 பேரை விட உங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கணும். அந்த 10 பேரை காட்டிலும் நீங்கள் சோர்ந்து போகாதவர்களாக இருக்கணும். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில நீங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இதே திருச்சபையிலே நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், தைரியத்தோட சாட்சி சொல்லுவீர்கள், நீங்கள் ஜெயித்தவர்களாய் சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய தலையின் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறதை நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள். இன்னையிலிருந்து ஒரு ஆசை உங்களுக்குள்ள வரட்டும், உங்களுக்குள்ள ஒரு வெற்றி வரட்டும். நான் ஜெயிக்கணும், இந்த ஃபீல்டில் யாரும் செய்யாததை நீங்க செய்யணும். இந்த வயசுல யாரும் செய்யாததை நீங்க செய்யணும். உங்க வயசுல யாருமே அடையாத அந்த டார்கெட்டை கர்த்தர் உங்க மூலமாய் அடைவதற்கு பலன் தருவார். ஆமேன். உங்களை போல இப்படி இருக்கிறவங்க இந்த காரியத்தை செய்யவே முடியாதுன்ற அளவிற்கு, பல பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவாராக.